I'm Dr. Mettu Srinivas Reddy. I'm the Director of Pediatric Liver Transplantation for Rainbow Hospitals. Today we are having this meeting to discuss the transplantation of Master Thiruna. He had a very rare liver disease, and it's been very recently discovered actually. The problem in the problem ரொம்ப ரீசென்ட்லி ஜெனட்டிக் ஸ்டடீஸ்னால தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு, ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. ரொம்ப ஜாண்டிஸ், ரொம்ப இச்சிங் ஆக்சுவலி ஹோல் டே அண்ட் நைட் யூஸ் டு பி இச்சிங். அண்ட் அதனால இது ட்ரீட்மெண்ட் என்னன்னா, இது ட்ரீட்மெண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான். ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவர் மதர் டொனேட் பண்ணிட்டாரு. அவர் மதர் லெஃப்ட் சைட் liver she donated, and the operation has gone very well, and this is the first reported liver transplantation for this disease in the world. So that's a big matter of pride for Chennai and for Tamil Nadu. நாராயணங்க, நான் வந்து பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் பார்க்குறேன். ஸோ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது வந்து ஒரு டீமாக வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சர்ஜரியோட விஷயம் முடிஞ்சிடாது, அதுக்கப்புறம் ஐசியூ கேர் இருக்கும், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் ஃபாலோ அப் இருக்கும். ஸோ இந்த ஐசியூ கேர் எதனால முக்கியம் அப்படின்னா, அதுவும் ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னும் போது ஒரு குழந்தைய நம்ம ஐசியூவில் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பார்க்கும்போது அதுக்கான சேலஞ்சஸ் நிறையா இருக்கும். நார்மலாக அடல்ட்ஸ் மாதிரி பெரிய ரத்த குழாய் இருக்காது, சின்ன நூல் யாரோட தான் ரத்த குழாய் இருக்கும். அந்த ரத்த குழாய் மூலயமா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உறுப்புக்கு ரத்தம் சீராக போகிறதுக்கு நம்ம வந்து பிளட் ப்ரெஷர்லேருந்து ஆரம்பித்து ஆக்சிஜன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அந்த நேரத்தில் சீராக பார்த்துக்கணும். ரெண்டாவது நர்சிங் கேர். இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பாப்பாலாம் ஒரு இனிஷியலாக கொஞ்சம் காலகட்டத்துக்கு அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். அதனால் நர்சிங் கேர் வந்து இந்த டைத்தில் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும். மூணாவது ஃபேமிலி அப்ரோச். அதாவது இப்போ யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு அவங்க அப்பாவோ அம்மாவோ தான் லிவர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், என்ன ஏதுன்றது. ஸோ அவங்களையும் கேரில் இன்வால்வ் பண்ணி ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் வழக்கமாக நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த பாப்பாவுக்கும் நம்ம அதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் லெவல் அதிகமாக இருக்கும். அந்த பேஷண்ட்டோடைய அவுட்கம் நல்லா வர்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I think one important thing that I need to I want you to advertise is that liver transplantation is very successful, even for children. English is okay, huh? Okay. Even for children, even for small babies, when you transplant is done in areas in centers with expertise, success rates are very good. They're more than 95% success rate. So transplant and இது பெரிய ஆபரேஷனோ பண்ணா என்ன பிரயோஜனம், லைஃப் இருக்காது அன்னது, that is all old news. Now with the current techniques and the expertise, we are all trained in other countries and come, but actually now surgeons from other countries are coming to train with us because we are reached that level of expertise. So transplantation can be done safely, and children can have a very good life after the operation. Operation usually for 5 to 6 hours. Baby operation it will take 8 to 10 hours. அது again small babiesனா கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகும், அதனால ரொம்ப ஃபைனாக பண்ணணும். பெரிய பசங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும், பட் யூஸ்வலி அரௌண்ட் 8 hours for the child, about 5 to 6 hours for the donor. And டோனருக்கு நார்மலி ஃபேமிலி டோனர்ஸ் தான் பெஸ்ட். ஏன்னா அது சக்ஸஸ் நல்லா இருக்கும், லிவர் குவாலிட்டி நல்லா இருக்கும், எல்லா டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதனால கிராஃப்ட் acceptance rates are very very good with living donor, and it is safe for the donor. நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு டோனருக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு, இந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த பாதி லிவர் எடுத்தா டோனருக்கு சேஃபாக இருக்கும்னா only then we'll proceed. ஸோ நார்மலி 1 monthல ஆப்ரேஷன் முன்னாடி எவ்வளோ பெருசு இருந்த லிவர் அவ்வளோ பெருசாக அவங்க லிவர் டோனர்ல லிவருக்கு அந்த நல்ல க்ரோ ஆகிற கெப்பாசிட்டி இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் we are able to do successfully. பீடியாட்ரிக் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, குழந்தைங்களுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அடல்ட் நம்ம டோனர் கிட்ட இருந்து எடுக்கிற பிளட் வெசல்ஸ் பெருசாக இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும். பெரிய சைஸ் இருக்கிற பிளட் வெசல் குழந்தைங்களுக்கு மேட்ச் பண்ணணும். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு ட்ரிக்கியானது. ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட் சென்டர்ஸில் எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் எக்ஸ்பர்ட் டீம் இருக்கிற இடத்துல பண்ணாலும் குழந்தையோட ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும். பட் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் குழந்தையோட ரெக்கவரிக்கு மெயின் இன்டென்சிவ் கேர் தேவை. அதுக்கப்புறம் குழந்தையோட க்ரோத் நார்மலாக இருக்கும். நார்மலாக எப்படி ஸ்கூலுக்கு எல்லா குழந்தைங்களும் போகிறாங்களோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு குழந்தைங்க போவாங்க. படிக்கிறது நார்மலாக இருக்கும், வளர்றது நார்மலாக இருக்கும். ஸோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். ஸோ நார்மலாகவே க்ரோத் இருக்கும். ஸோ சில்ட்ரனுக்கு லிவர் டிசீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா ஏர்லியராக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும்.
டிசிப்ளினரி டீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அடல்ட் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸ் நிறைய வந்திருக்கு. அவங்க டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸில் வந்து பீடியாட்ரிக் சம்மந்தமான பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்டோ, பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டோ இல்லை பீடியாட்ரிக் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்க மாட்டாங்க. எங்கள் சென்டரில் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவாக ஃபுல் டைம் 24/7 இருக்கனால எனி டைம் ஆஃப் த டே இன்க்ளூடிங் டயாலிசிஸ் தேவையோ இல்லை எக்மோ சப்போர்ட் தேவையோ எல்லாமே பீடியாட்ரிக் சம்மந்தமான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கனால இட் இஸ் மச் மோர் ஃபைனர் அண்ட் பெட்டர் அவுட்கம்ஸ். தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. ஸோ இஃப் இட்ஸ் பாசிபிள், pediatric patients are best managed in pediatric hospital is a take home message. லாங் டேர்ம் லைஃப் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம இந்தியாவில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட்டே ஒரு 15-20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 20 இயர்ஸ் பேக் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சின்ன சின்ன பேபிஸு இப்போ ஆக்சுவலி ரீசெண்ட்லி மெடிசின் சீட் கிடச்சி மெடிசினில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஸோ வி கேன் ஹேவ் அ கம்ப்ளீட்லி நார்மல் லைஃப். ஓகே, ஸோ தட் மெசேஜ் ஹேஸ் டு கோ டு த ஜெனரல் பப்ளிக். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்றதே எங்களுக்கு தெரியாம இருந்தது. ஒரு திடீர்னு ஒரு டிசீஸ் அதை பத்தி பார்த்தோம்னா ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் என்னன்னு தெரியாது. அப்போ குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப எங்க என்னன்னே தெரியாம எவ்வளவு யோசிச்சுல இருந்தோம். என்னமோ கடவுள் போயிட்டோம், எப்படி பண்ணணும் ஏதுன்றதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கடவுளை இல்லைன்னு நினைச்சிட்டு அப்படியே யோசிச்சுன்னு இருந்தப்பதான் ஃபர்ஸ்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சொன்னாங்க. அப்போ நாங்க இங்க ரெயின்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். வந்து இங்க உட்காந்து இவங்க எல்லாம் வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, நாங்க ஏதோ அவங்க வீட்டுல இருக்க மாதிரியும் அவங்க எங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்க செய்யற போல செஞ்சு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்து சாதாரணமா முடிச்சு வந்துட்டாங்க. 2 மாசம் ஆகுது எங்களுக்கு. குழந்தை நல்லா இருக்காங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல நாங்க மற்ற ஹாஸ்பிட்டல்லையும் பேசிட்டு இருந்தோம். ஆனா ரெயின்போ ஹாஸ்பிட்டல் வந்தப்ப எல்லாமே ஃபீஸுமே வந்து உங்களுக்கு நாமினலா இருந்தது. கூடிய சேர்த்து அவங்களோட கேர் சார் சொன்ன போல ஃபேமிலி அப்ரோச் நாங்களே மோஸ்ட்லி அங்க இருந்த மாதிரி இருந்தது. எங்க ஃபேமிலியாக அவங்க குழந்தைய பார்க்கறது மாதிரி இருந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் பத்தி மட்டும் சொல்றேன். ஏன்னா கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு யோசிச்சுன்னு இருந்தப்ப நாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆப்ரேஷனை தாண்டி குழந்தைய குறைச்சு குறைய வச்சிருக்காங்கன்றப்ப வந்து ஐ ஃபீல் கடவுளா இருக்காங்க, மனுஷங்களும் இருக்காங்க, டாக்டர்ஸ் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. அண்ட் வி ஆர் ப்ரவுட் லைக் ரெயின்போல எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதும் ரெயின்போல நாங்க பண்ணிக்கிட்டதுமே தேங்க்ஸ் ரெயின்போ ஹாஸ்பிட்டல், அந்த டாக்டர் சீனிவாஸ் ரெட்டி சார், சோமசேகர் சார், கிருஷ்ணா சார், எல்லாருமே இருக்காங்க. பட் ஞாபகம் இல்லை இவங்க எல்லாம் நான் எவ்வளவு பயத்துல எவ்வளவு கேட்டிருக்கேன்னா அதனால அவங்க பேர் மட்டும் வந்து போச்சு. அதோட அவங்க டீம், அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருந்த அவங்களோட ஸ்டாஃப், நர்ஸ் எல்லாருமே வந்து நாங்க வீட்டுல விட்டு போன போல இருந்தது குழந்தைய விட்டதே. இவ்வளவு ஈஸியா நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. கடவுள் நன்றி ஹாஸ்பிட்டல் அண்ட் தேங்க்யூ. என்ன மஞ்சள் காவல் அப்படிங்கிறதுக்காக எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அப்போ தான் சொன்னாங்க இது வந்து லிவர் டிசீஸ், இந்த இதுல வந்து லிவர் ப்ராப்ளம் ஆகி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய மெடிசின்ஸ் எல்லா இதுவுமே ட்ரை பண்ணோம். ஆயுர்வேதம், ஹோமியோபதி எல்லாமே ட்ரை பண்ணோம். எதுலையுமே வந்து இது கியூர் ஆகலை. அப்புறம் தான் எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாங்க, அந்த மாதிரி ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல சில்ட்ரனுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா கேர் பண்ணி பாக்குறாங்க அப்படின்ட்டு. அப்பதான் நான் வந்து இங்க ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். அவங்க தான் பார்த்துட்டு டாக்டர் சீனிவாஸ் ரெட்டி சார் தான் வந்து பார்த்துட்டு இது கண்டிப்பா வந்து இமிடியேட்டா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனால் என்னோட தாட்ல வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ஒரு பெரிய சர்ஜரி, அதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதே என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ண போறோம், என் பையனோட உயிரை எப்படி காப்பாற்ற போறோம்னு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு எனக்கு. என் பையனுமே என்கிட்ட கேட்டேன், என்னை எப்படி காப்பாத்துவீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ்ல. அப்போ சரிடா, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு காப்பாத்துறேன், என்னோட உயிரை கொடுத்தாலும் நீ காப்பாற்ற அப்படின்னு நான் உனக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருந்தேன். ஆனா அதை வந்து உண்மையாக்கி காமிச்சது வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல உள்ள இந்த டாக்டர்ஸ் டீம், அந்த அவங்களோட எல்லாருமே வந்து நல்லா கேர் பண்ணாங்க. ஒரு 15 days வந்து நான் என் பையனா இருந்துட்டு நானும் என் ஒய்ஃபும் வீட்டுல இருந்தோம். அவங்க தான் எல்லாருமே கேர் பண்ணாங்க. டோட்டலாவே அவன் வந்து எங்களை தேடவே இல்லை, அப்பா வேணும் அம்மா வேணும்னு தேடவே இல்லை, அப்படிலாம் கேர் பண்ணாங்க. நல்லபடியா கியூர் ஆகி திரும்ப அவனோட ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு நான் லைஃப்ல சாதிச்ச மாதிரி நானே வந்து அதை ஃபீல் பண்றேன். அதாவது என்னோட பையனோட உயிரை வந்து திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என் பையனோட உயிரை திரும்ப கொடுத்தது கண்டிப்பா வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டல் அண்ட் அதோட டீம் தான். அதுக்கப்புறம் டாக்டர் சோமசேகர் சார் வந்து இந்த காஸ்ட்டை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு எவ்வளவு அஃபோர்டபுளா பண்ணி கொடுக்க முடியுமோ அதை எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொன்னது மட்டும் இல்ல, செஞ்சு காமிச்சாங்க. எனக்கு எல்லா இடத்துலயுமே வந்து சப்போர்ட்டபுளா இருந்தாங்க. ஈவன் ஒரு மெடிசின் வாங்குறதுல கூட அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மெடிசின் வாங்குங்க, இந்த இடத்துல வாங்க, உங்களுக்கு ரொம்ப லோ காஸ்டா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க.
நான் என்னைக்குமே வந்து இந்த ரெயின்போ ஹாஸ்பிட்டல் அண்ட் இந்த டீம் வந்து மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.